ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/4 கிலோ, தண்ணி மிளகாய் தூள் 1/2 கிலோ, சிக்கன் பொடி 1/2 கிலோ, சாம்பார் பொடி 1/2 கிலோ, மல்லித்தூள் 1/2 கிலோ, கறி மசாலா 1/2 கிலோ, கரம் மசாலா 1/2 கிலோ, ஸ்பைசஸில் பார்த்தலாம் பட்டை, சோம்பு, லவங்கம் அந்த எல்லாமே வாங்கி பட்டை வந்து ஒரு 100, சோம்பு 1/4 கிலோ, கசகசா 100 கிராம், அன்னாச்சிப்பூ 100 கிராம், சீரகம் 1/4 கிலோ, மிளகு 50, கடுகு 1/4 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ, லவங்கம் 50 கிராம். பருப்பு வகைக்கு அப்படியே வந்துடலாம். பருப்பு வகை பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு 3 கிலோ, துவரப்பருப்பு வந்து 5 கிலோ. நான் வந்து எக்ஸ்ட்ரா நிறையாவே யூஸ் பண்ணுவோம், அதனால தான் உங்களுக்கு தேவையானது எவ்வளவோ நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நான் வாங்குவேன். கடலைப்பருப்பு வந்து 1/4 கிலோ, பொரிக்கடலை அது வந்து ஒரு 3 கிலோ எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் டெய்லி மாவாட்டி வச்சுப்போம், அதனால் வந்து நாங்கள் காலைல இட்லி, தோசை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து தேவைப்படும். உளுந்து வந்து 1 கிலோ. உளுந்து வந்து நாங்கள் வீட்டில் தான் ஆட்டுவோம், அதனால வந்து எங்களுக்கு வந்து 1 கிலோ தேவை. உப்பு 3 கிலோ வாங்கிக்கோங்க. தூளுப்பு 1 kg வெயிட்ஸ். கல்லுப்பு 3 கிலோ வாங்கிக்கோங்க. தூளுப்பு, முந்திரி நாங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து டெய்லியும் 2 போட்டு எல்லாருமே சாப்பிடுவோம். நான் வந்து 3 பேர், அதனால் வந்து நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். முந்திரி 1/4 கிலோ, பாதாம் 1/4 கிலோ, பிஸ்தா 1/4 கிலோ, பிசில் 100 கிராம், பேரிச்சை வந்து 1 கிலோ. எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெய் வந்து நான் வந்து குழந்தைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நாங்கள் சமைக்கிறது பொங்கல் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு நாங்கள் நிறையாவே யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து நான் நெய் வந்து 1 லிட்டர் போட்டிருக்கேன். 1 லிட்டர் எப்படி இருந்தாலும் நெய் 1 கிலோ தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் 2 லிட்டர், கடலெண்ணெயும் 2 லிட்டர். நல்லெண்ணெய் வந்து நாங்கள் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுப்போம். நல்லெண்ணெய் வந்து நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்போம். கடலெண்ணெய் தான் தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த போண்டா இந்த மாதிரி போடுறதா இருந்தால் எல்லாமே கடலெண்ணெய் தான். ரீஃபண்ட் ஆயில் வந்து நாங்கள் தோசை இந்த மாதிரி இதுக்கு ஊற்றிப்போம். அதுக்கப்புறம் கோல்டு வின்னர் வந்து நாங்கள் ஏதாச்சும் அப்பளம் இந்த மாதிரி பதிக்க. தேங்காய் எண்ணெய் வந்து தலைக்கு ஏதாச்சும் சமைக்கிற மாதிரி தேங்காய் எண்ணெய் போட்டு சமைக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிப்போம். பாமாயில் எண்ணெய் வந்து நாங்கள் அப்பளத்துக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னா அப்பளத்துக்கு மட்டும்தான். அதாவது பாமாயில் கிடைக்கலன்னா கோல்டு வின்னர் 1 லிட்டர் வாங்கிப்போம். பாமாயில் இருந்துச்சுன்னா நாங்கள் கோல்டு வின்னர் வாங்க மாட்டோம். கோல்டு வின்னர் வாங்குகிறோம், இதுவும் வாங்குறாங்க. ஒரு சில டைம் வாங்குவோம், அதாவது சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு பைசா கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வாங்கிப்போம். அடுத்து மாவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மைதா மாவு வந்து நாங்கள் புரோட்டா அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறா இருந்தாலும் போட்டுக்கிறோம். இல்லை ஏதாச்சும் ஏதாச்சும் செய்யும்போது இந்த காளான் இந்த மாதிரி செய்யும்போது வந்து இது சேர்த்துப்போம். மைதா வந்து நான் எப்போயுமே கொஞ்சம் சேர்த்துப்பேன். அதே மாதிரி கோதுமை வந்து எப்போ இந்த சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி மாவு ஆட்டி வைக்காத நேரம் யூஸ் பண்ணுறதுனால நான் அதை எடுத்துப்பேன். ராகி மாவு எதுக்கு நான் வாங்கிட்டேன்னா புட்டு செய்வோம், அதனால் நான் ராகி மாவு வந்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துப்பேன். பஜ்ஜி போட்டா வந்து ஏதாச்சும் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் கடல மாவு எல்லாத்துக்குமே தெரியும், ஏதாச்சும் சில்லி இந்த மாதிரி ஏதாச்சும் போடுற மாதிரி சிக்கன் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிப்பேன். கார்ன்ஃப்ளான் மாவு அதே மாதிரி கொஞ்சம் கலக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் அதையும் வாங்கிப்பேன். இதுதான் இருக்கிறதுலே மெயினாக தேவைப்படுற ஒரு மாவுனா அது அரிசி மாவு தான். அரிசி மாவுனா எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சோ இல்லை ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா அரிசி மாவு போட்டு சமாளிச்சுக்கலாம். அதனால நான் கிராம் எவ்வளோ வேணும்னு எழுத மாட்டேன். எனக்கு வந்து அது ஒரு 1/4 கிலோ தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எனக்கு தேவையான பொருள் நான் எழுதியிருக்கேன். வேறு ஏதாவது நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் இதை மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ இல்லை நீங்களும் இந்த மாதிரி தான் வாங்குவீங்கன்னா இந்த லிஸ்ட்டை வச்சு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிராம் இந்த கணக்கை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம்.
ரொம்ப ஈஸியான வேலை தான். நான் வந்து எப்போயுமே சண்டே போவோம். ஏன்னா சண்டே லீவுன்றதுனால சண்டே மட்டும்தான் போவோம். இதை விட ஒரு முக்கியமான ஒரு பொருளை மறந்துட்டேன். சாரி காய்ஸ். டீத்தூள் வந்து எழுத மறந்துட்டேன். சாரி காய்ஸ், மறந்துட்டேன். டீத்தூள் வந்து 1 கிலோ தேவைப்படும் எப்போயுமே. நாங்கள் வந்து ஒரு 2-3 டைம் காலைலேருந்து நைட் வரைக்குள்ள டீ குடிச்சிடுவோம். நைட்டு தூங்க போகையில் ஒரு சிலவங்க பால் குடிப்பாங்க. நான் வந்து ப்ரூ போட்டு காஃபி குடிச்சிட்டு தூங்கியிருப்பேன். அதனால் வந்து ப்ரூ அது ஒரு 1/4 கிலோ வாங்கிப்போம். இவ்வளோதான் காய்ஸ், அவ்வளோதான். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி வந்து ரெசிபி வீடியோ போட முடியல. தம்பி அழுதுட்டான்றனால சீக்கிரமாகவே செஞ்சுட்டேன். வீடியோ எடுக்க முடியல, சாரி. நாளைக்கு ஏதாச்சும் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.